Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு வந்து ஃபிசிக்ஸில் மோஷன் இன் த ஸ்ட்ரெயிட் லைனில் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் வெலாசிட்டின்னு 2023 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன கொஸ்டின்னா, a vehicle travels half the distance with the speed of v and remaining the distance with the speed of 2v, its average speed is. இதுதான் வந்து ஆன்சர்ஸ். இப்போ வந்து இதில் பேசிக் ஐடியா இருந்தாவே இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். ஸோ வாட் இஸ் இட் டிஸ்டன்ஸ் பை டைம், இதுதான் வந்து உன்னுடைய வெலாசிட்டி. ஓகே, இந்த ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி என்னது? டிஸ்டன்ஸ் ட்ராவல். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க, ட்ராவல் பை டைம் டேக்கன். ஸோ இதுதான் இங்கே ஆவரேஜ்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து உன்னை டைம் வேணும்னா டி ஈக்குவல் டு என்ன வரும்? எஸ் பை வி. இந்த ஃபார்முலாவை நம்ம ஜெனரேட் பண்ணிக்கிறோம். ஸோ டைம் வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் த டிவைடட் பை வெலாசிட்டி. இப்போ எனக்கு டைம் வேணும். ஸோ டைம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன் வித் வெலாசிட்டி வி. இதுதான் டைம். ஓகே, இப்போ இது டைத்துக்குரிய ஒரு ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா எடுக்கிறோம். ஒன்று டைத்துக்குரிய ஃபார்முலா, இன்னொன்று ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, இப்போ இந்த படத்தை பாருங்கள். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகுது. இந்த டிஸ்டன்ஸ் ஓவராலாக வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா எஸ் ப்ளஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹாஃப் த டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்ட மொத்த டிஸ்டன்ஸை பாதி வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ மீதி பாதி எஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, இது ட்ராவல் பண்ண அவங்க எடுத்துக்கிட்ட வெலாசிட்டி ஸ்பீடு வந்து v, செகண்ட் ஆஃப் அது எடுத்துடைய ஸ்பீடு வந்து 2v. ஸோ டிஸ்டன்ஸ் சேம், வெலாசிட்டி டிஃப்ரெண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த டைம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இப்போ முன்னாடி தான் நான் டெவலப் பண்ணேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி இஸ் த டைம். இப்போ இதுக்கு நேராக டைம் என்ன அப்படின்னா இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து வெலாசிட்டி வின்னு கொடுத்துருந்தாங்க, இது வெலாசிட்டி 2vன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இதோடைய டைம், அதாவது இது ட்ராவல் பண்ணுற டைம் என்னென்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை இந்த வெலாசிட்டி. இதுக்கு என்னென்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை இந்த வெலாசிட்டி. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் த டோட்டல் டைம். இப்போ இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எஸ் ப்ளஸ் எஸ் 2s. அதை வந்து நம்ம தனித்தனியாகவே எழுதலாம். ஃபஸ்ட்டு இதில் எஸ். ஓகே, ஐ வில் ரைட் அஸ் எஸ் ப்ளஸ் எஸ். இது வந்து டிஸ்டன்ஸ். வாட் இஸ் டோட்டல் டைம்? திஸ் ஒன் ப்ளஸ் திஸ். இது ஒரு டைம், இது அடுத்த டைம். அப்போ எஸ் பை வி ப்ளஸ் எஸ் பை 2v. இப்போ அதுக்கு அடுத்தது இதில் பாருங்கள், யூ கேன் ரைட் அஸ் 2s. இந்த இடத்துல எஸ் பை வி காமனாக இருக்குது. எஸ் பை வி காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துகிட்டு 1 ப்ளஸ் எஸ் பை வி வெளியே போயிடுச்சு 1/2. அப்போ இந்த இடத்துல இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடுது. உனக்கு மேலே 2 இருக்குது, கீழே என்ன இருக்குன்னா தட் இஸ் ஹியர் யூ கேன் சே இட் இஸ் 1/v. உள்ளே வந்து 1.5 பண்ணி எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். இப்போ இந்த 2 மேலே போச்சு அப்படின்னா இந்த 2 மேலே போகுது. இந்த 2 மேலே போகுதுன்னா 4, இந்த v மேலே போகுதுன்னா v, அண்ட் ஹியர் இட் இஸ் 3. ஸோ உன்னுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 4v/3. இந்த இடத்துல பாருங்கள், திஸ் இஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டு வந்தேன். திஸ் இஸ். ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின். இது ஜஸ்ட்டு 2023 நீட்டில் வந்திருக்குது. ரெகுலர் கொஸ்டினாக அல்லது மணிப்பூர் கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ ரெகுலர் கொஸ்டின் ஒன்லி. இந்த மாடலில் தான் போடணும். இது இல்லாமல் டெய்லி இதாட்டம் வீடியோஸ் நான் ஃபிசிக்ஸ் அஸ் வெல் அஸ் கெமிஸ்ட்ரியில் கொடுக்குறேன். எய்ம் வித் த வாட் இஸ் கெட்டிங் த கவர்மெண்ட் சீட், பி என்தூசியாஸ்டிக். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப 23ல் இது வந்து டீச்சிங் ஓவர். அதை தாண்டி 23ல் என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேன். 2023ல் ரொம்ப நல்லா மெடிக்கல் போயிடுற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட நான் எடுத்த அகாடமியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தோம்னா ஒரு 4-5 பேர் தான் எம்பிபிஎஸ் போனாங்க. மீதி வந்து ஒரு மொத்தம் 18 பேர் ரீச் ஆனது. அதில் ஒரு 4-5 தான். மீதி 15 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாங்கன்னா பிடிஎஸ் சேர்ந்தாங்க, ஹோமியோபதி சேர்ந்தாங்க, சித்தா சேர்ந்தாங்க. ஓகே, ஆனால் அதே இயர் வந்து இதில் வந்து தட் இஸ் கவர்மெண்ட்டில் படித்த ஒரு பையன் ஸ்கேன் ஆப்ரேட்டர் படித்து முடிச்சுட்டு நீட்டுக்கு வந்தான். அவன் டாக்டர் ஆகிட்டான். ஓகே, அவனை விட ஸ்மார்ட்டாக ஒருத்தன் வந்தான், அவன் ஃப்ரெண்டு. பட் ஆனால் அவன் இந்த பையனோட சேர்ந்து அகாடமி அப்படியே சுற்றிட்டு கடைசியாக என்னன்னா பிடிஎஸ் தான் ஜாயின் பண்ணான்.
ஸோ ஆவரேஜாக வந்தவன் சின்சியராக ஒர்க் பண்ணி டாக்டர் ஆனால், ப்ரில்லியண்ட்டாக வந்தவன் பிடிஎஸ்ஸை தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சிபிஎஸ்சியில் இது வந்து 23ல் நடந்த அனுபவம். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அகாடமியில் நான் எடுத்தப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மார்ட்டாக இருந்தவங்களும் இருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் இருந்தாங்க, அனதர் சிபிஎஸ்சி இருந்தாங்க. இல்லை கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டான்லி போய் ஜாயின் பண்ணிட்டான். சிபிஎஸ்சியில் படித்த அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும், ஒருத்தவன் பிடிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கான், இன்னொரு பொண்ணு ஹோமியோபதி ஜாயின் பண்ணியிருக்காங்க, 2வது வருஷம் ரிப்பீட் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு மெடிக்கல் போக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 7.5க்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ சிபிஎஸ்சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல், நீ உனக்குரிய உழைப்பை நல்லா தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க. இந்த ரிவிஷன் பண்ணுறப்ப தான் அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுற நாலேஜ் கிடைக்கும். ஸோ பி என்தூசியாஸ்டிக் அண்ட் பி கரேஜ். Have the very successful new year for you 2026. Thank you, students.